students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய figure counting related ஆன short tricks தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து டைப் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல டைப் 4ல இருந்து பார்க்கலாம். and then நம்ம YouTube சேனல்ல கோடிங் அண்ட் டீகோடிங் கியூப் அண்ட் டைஸ் ரிலேட்டட் ஆன வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதில் ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பாருங்க. நெக்ஸ்ட் டைப் 4. ஸோ இப்போ டைப் 4 அப்படிங்கும்போது ஸோ இது எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த ஆர்டரில் கவுண்ட் பண்ணால் நம்ம மிஸ் பண்ணாமல் ஈஸியாக கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு உள்ளேருந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் 1, இது 2, இது 3, இது 4, நெக்ஸ்ட்டு இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், ஓகேங்களா? ஸோ இது 5. டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபிகரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஃபிகர், இந்த ஃபிகர் கவுண்ட் பண்ணும்போது அதே சேம் தான், உள்ளேருந்து கவுண்ட் பண்ணுங்க. இது 1, 2, 3, 4. இப்போ இந்த 4 கவுண்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் இது ஹோலாக கவுண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஹோலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா இது 5, நெக்ஸ்ட் இது 6, 7, 8, நெக்ஸ்ட் இந்த அவுட்டரில் இருக்கக்கூடியதை ஹோலாக கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா இது 9. ஸோ டோட்டலாக இந்த ஃபிகரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 9 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஃபிகரில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். அகெயின் உள்ளேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிள், இது 5. நெக்ஸ்ட் இது 6, 7, 8 கவுண்ட் பண்ணதும் இது வந்து 9. நெக்ஸ்ட் 10, 11, 12. நெக்ஸ்ட் இந்த அவுட்டர் கவுண்ட் பண்ணுங்க, இது 13. டோட்டலா 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இந்த கிவன் ஃபிகர்ல. நெக்ஸ்ட் டைப் 5. டைப் 5 பார்க்கும்போது இது உள்ள இன்டீரியர்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப்ல 2 கவுண்ட் பண்ணோம், பட் இங்க ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் இருக்கும்போது இதுல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த பார்ட்ல மட்டும் 1, 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பா பார்த்துருப்போம், இந்த ட்ரிக் தான், ஓகேங்களா? அதே மாதிரி இதுல ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், இதுல ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அண்ட் தென் இப்போ அவுட்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் ஹோலா கவுண்ட் பண்ணா இங்க அவுட்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. டோட்டலா கவுண்ட் பண்ண எவ்வளோ வருது, இது 1, 3 வந்து 6, 9, இது ஒன்று 10, இது ஒன்று 11. டோட்டலா இதுல 11 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ அகெயின் இதுக்கும் பார்க்கலாம், இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணோம்னா 1, 2, 3, 4. இந்த ஒரு ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா 5, இது 5. இது வரைக்கும் 5 கவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல மட்டும் உங்களுக்கு ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இங்க ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ், இங்க ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ், ஓகேங்களா? இந்த அவுட்டர் 1. இப்போ இதை மட்டும் கவுண்ட் பண்ணீங்கன்னா 3, 6, 9, 1, 10. இதுல டோட்டலா 15 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இந்த ஃபிகர்ல. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு கவுண்ட் பண்ணோம்னா இது சென்டர்ல 1. நெக்ஸ்ட் இதுல 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இந்த பார்ட்ல. நெக்ஸ்ட் இதுல 3 ட்ரையாங்கிள்ஸ், இங்க 3 ட்ரையாங்கிள்ஸ். இந்த அவுட்டர் வந்து ஹோலா கவுண்ட் பண்ணோம்னா 1. ஸோ இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இவ்வளோ வருது, 3, 6, 9, சென்டர்ல 1, 10, இது ஒன்று 11, இது வந்து 11. நெக்ஸ்ட் இங்க ஒரு 3, இந்த ட்ரையாங்கிள் இங்க 3. ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல ஒரு 3. நெக்ஸ்ட் இந்த ஹோல் ட்ரையாங்கிள் 1, இந்த ஹோலா இது ஒரு ட்ரையாங்கிள் 3, 6, 9, இது ஒன்று 10. ஸோ 10. டோட்டலா இந்த ஃபிகர்ல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 21 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் 6 பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ டைப் 6ங்கும் போது ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4 இது ஒன்று ஹோலா
5 நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து 5 ட்ரையாங்கிள்ஸ். அதாவது நீங்க இந்த மாடல் என்னன்னா எந்த பேஸ் லைன் எடுத்து பார்த்தாலும் 1 2 இந்த பேஸ்ல இருந்து எடுத்து பார்த்தாலும் 1 2 இந்த பேஸ்ல இருந்து எடுத்து பார்த்தாலும் 1 2ன்னு இருக்கும். ஸோ இதுதான் 6th டைப்பு. ஸோ இப்போ இதுலயே நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பேஸ் லைன்ல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்ன இருக்கு 1 2 3. இதே நீங்க இந்த சைடு கவுண்ட் பண்ணாலும் 1 2 3ன்னு வரும். இந்த சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணாலும் 1 2 3ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி கவுண்ட் பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து 1/8 ஹோல் பிராக்கெட்குள்ள n இன்ட்டு n + 2 இன்ட்டு 2n + 1 -1 ஓகேங்களா. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுல இருந்து 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கிடைச்சிரும். இது எதுக்கான ஃபார்முலானா இஃப் n இஸ் ஆட், அதாவது இங்க கவுண்ட் பண்றோம் இல்லைங்களா 1 2 3ன்னு இந்த மாதிரி 3ன்னு ஆட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலால சால்வ் பண்ணா 1/8 இன்ட்டு n வந்து இந்த கிவன் ஃபிகர்ல எவ்வளோ 3 இன்ட்டு 3 + 2 5, n வந்து 3 இன்ட்டு 2 6 + 1 7 -1. நெக்ஸ்ட் 1/8 இன்ட்டு நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 3 எவ்வளோ வரும் 15. 15 இன்ட்டு 7 105. இதுல இருந்து -1 பண்ணுங்க. அப்போ 1/8 இன்ட்டு 104. 8ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வரும் 13 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 13. நெக்ஸ்ட் ஸோ இது வந்து ஃபார்முலால சால்வ் பண்றது. ஸோ இந்த கிவன் ஃபிகர்ல உங்களுக்கு 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது ஃபார்முலா வேணா ஷார்ட்கட்ல போடணும் அப்படின்னா எப்படி போடலாம்னா இங்க 3 எவ்வளோ பேஸ் லைன் இருக்கு 1 2 3ன்னு சொல்லி 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன் ஷார்ட்கட் போடுறதுக்கு. இது 13 வரும் ஓகேங்களா. ஷார்ட்கட்ல எப்படி போகணும்னா 1 2 3ன்னு இருக்கு இல்லைங்களா. நீங்க இதை எழுதிக்கோங்க 1 2 3 எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இங்க எழுதுங்க 3. இந்த 3ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 3 + 3 6 இது எழுதிட்டு நெக்ஸ்ட் இது ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 6ம் 3 9 9 1 10. இதோட என்ன நம்பர் ஆட் பண்ணுனா நெக்ஸ்ட் இந்த 10ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டீங்களா. இந்த லாஸ்ட் நம்பரை விட்டுணும், ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் அதுக்கு முந்தின நம்பர் விட்டுணும் ஓகேங்களா. இப்படி ஆல்டர்னேட்டிவா பண்ணும்போது இந்த 3ஐ இதோட ஆட் பண்ணும். ஆட் பண்ணீங்கன்னா 10 + 3 13 ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட்ல போட்டா நீங்க இந்த மாதிரி தான் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார் ஈவனுக்கு பார்க்க போறோம். அதாவது 1 2 3ன்னு உங்களுக்கு பேஸ் லைன்ல 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நீங்க எந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா 1/8 இன்ட்டு n இன்ட்டு n + 2 இன்ட்டு 2n + 1 அப்படியே வரணும். இந்த -1 இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் வராது ஈவனுக்கு ஓகேங்களா. ஆட்க்கு இங்க -1 பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ இங்க n வந்து 4, நெக்ஸ்ட் 4 + 2 6, நெக்ஸ்ட் 8 + 1 9 ஓகேங்களா. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க 8ஆல கேன்சல் ஆகுது. ஸோ மல்டிபிள் பண்ணாம அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ், 2ஆல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க 3. அப்போ 9 × 3 27. டோட்டலா 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் ஷார்ட்கட் தான். இதுல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. ஸோ நம்பர் வந்து 1 2 3 4ன்னு 4 வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 1ஐயும் நெக்ஸ்ட் இருக்க 2ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இங்க 3ன்னு எழுதுங்க. 3யும் இந்த 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 6, 6ம் இந்த 4ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 10 ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா வரும் 10 6ம் 16 19 20 வரும்
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணுறதுல லாஸ்ட் நம்பரை விட்டுறணும். ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்கணும், அடுத்த நம்பரை விட்டுறணும், அடுத்தது எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1ம் 6ம் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 7. இந்த டோட்டல் கவுண்டோட 7 ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 27. இதுதான் டோட்டல் நம்ம ட்ரையாங்கிள், 27 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி 20 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுறணும், அடுத்த நம்பர் எடுத்துக்கணும், அடுத்தது ஒரு நம்பர் வந்து விட்டுறணும், அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல போடுங்க. இந்த ஆர்டர்ல இதை வந்து ஆட் பண்ணி அகைன் அதை வந்து இந்த டோட்டலோட ஆட் பண்ணா வரக்கூடியது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. நம்பர் சிஸ்டம்ல வந்து நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா படிச்சிருப்போம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயருக்கான ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n பிளஸ் 2 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6 தான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ நீங்க படிக்கும் போதே இந்த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 2 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைட் பை 6ன்னு அந்த ஃபார்முலா. இந்த 6க்கு பதிலாக டிவைடட் பைல 8 போட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கவுண்டிங்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சு படிங்க. ஓகேங்களா? இது ஈவனுக்குன்னா இந்த மாதிரி, இதே ஆட்க்குன்னா இதில் இங்கே ஒரு -1 பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு நம்பர் வந்து 1 2 3 3க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 13 பார்த்தோம், 4க்கு 27 பார்த்தோங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபார்முலாஸில் போட்டு அந்த ஃபார்முலாஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ஷார்ட்கட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 5னா 48, 6னா 78, 7னா 118, 8னா 170 வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th டைப். ஸோ இந்த ஸ்டாரில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா இது 1 2 3 4 5, இதில் 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேர்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி இங்கே 1 2 3 4 5 இருக்கு இல்லைங்களா, இந்த 5 பாயிண்ட்டுக்கும் 5 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். டோட்டலாக இந்த ஸ்டாரில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் ஸ்டாரில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து 6 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, இது 7. நெக்ஸ்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இது 8. ஸோ இந்த ஸ்டார்ல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸு எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஆல்.